இந்த மாதத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 23:5, 23வது சங்கீதம் 5வது வசனம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய தேவன் நம்மை நிரப்புகிறவர். எதுவரைக்கும் நம்மை நிரப்புகிறவர்? நமக்குள் இருந்த அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடி மற்றவர்களுடைய பாத்திரத்தையும் நிரப்புகிற அளவுக்கு தேவன் நம்மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிற தேவன். இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையை வைத்து தான் தாவீது சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். சமாதானம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நிரம்பி வழிகிறது என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் நிரம்பி வழிகிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த தாவீது தான் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேவன் நிரப்புகிறவர். நம்முடைய தேவன் நிரப்புகிறவர். அவருடைய களஞ்சியத்தில் ஒரு நாளும் குறை இருக்கிறது இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவர் எப்போதும் நம்மை நிரப்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவரால் நிரப்ப முடியாத நன்மை என்று ஒன்றுமே கிடையாது. அவர் குறைவாய் தருகிறவர் அல்ல. அவர் நிரம்பி வழியும்படி நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவர். நம்முடைய தேவன் நிரப்புகிறவர். எல்லாரும் சொல்லுங்கள், நம்முடைய தேவன் நிரப்புகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். சொல்லுங்கள், உங்களை நிரம்பி வழிய செய்வார். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்கள் சொல்லி ஆண்டவர் இதை நிரம்பி வழிய செய்வார் என்று நீங்கள் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நாம் அதை நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். அதனால் சமாதானம் நிரம்பி வழியும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆரோக்கியம் சுகம் நிரம்பி வழியும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பிரச்சனையா நம்மகிட்ட பிரச்சனையா? ஆண்டவர் ஒரு நாளும் வானத்தின் பலகணிகளை அடைக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம பாத்திரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஓட்டை என்ன செய்யுது இருக்குது. அது ஒரு சின்ன ஓட்டையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவன் ஒரு நாளும் அவர் ஒரு சிறிய குழாய் மூலம் நமக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர் அல்ல. ஏன்னா அவர் வானத்தின் பலகணிகளை திறந்தா அது எப்படி கொட்டும் ஆசீர்வாதம். அப்படி கொட்டுற ஆசீர்வாதமும் காலியாக போகுதுன்னா நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையினுடைய பாட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். அடிப்பகுதியே என்ன செஞ்சிருச்சு, கலண்டுருச்சு. அந்த அளவுக்கு ஓட்ட பாத்திரம் நம்ம பாருங்க. அல்லது எப்படி யோசிக்கலாம்? நம்ம பாத்திரத்தை கவுத்தி வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை தலைகீழாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? இப்போ எங்கிட்ட நிரம்ப அவர் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வீணாக போகுது. அல்லது நம்ம பாத்திரத்தை அவருக்கு நேராக பிடிக்கிறதுக்கு பதில் வேற எதுக்கு நேராகவோ நம்ம பாத்திரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதிகாலையில் எழுந்து, சரி நல்ல விஷயம், பக்கத்தில் பார்த்துங்க, நல்ல விஷயம். அதிகாலையில் எழுந்தது நல்ல விஷயம். ஆனால் அடுத்து போட்டிருக்கு நேரப்பட வேலையில் தரித்து. அப்படின்னா பாத்திரத்தை எங்கே பிடிக்கிறோம்? வேலையில் பிடிக்கிறோம். பாத்திரத்தை தப்பான இடத்துல பிடிச்சா தேவ ஆசீர்வாதம் நிரம்புமா? நிரம்பாது. வேறு பிரச்சனைகள் தான் என்ன செய்யும், நிரம்பும். நம்ம இருதயம் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். நம்ம பாத்திரத்தை எப்போதும் யாருக்கு முன்னாடி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழியே செய்வார். ஆகாய 1:6 பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரளாய் விதைத்தும்
கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் புசித்தும். ஆமாம், ஸ்லைடில் வருது, நீங்கள் பார்க்கலாம். குறிக்கிறதா இருந்தால் மட்டும் குறிங்க. நீங்கள் குடித்தும் பரிபூரணமடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும். அடுத்து போட்டிருக்கு பாருங்க, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை. அடுத்த வசனம் பாருங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கை நிறையலைன்னு நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. திரளான அறுவடையை கத்த தருகிறார், ஆனால் அறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அது கொஞ்சமாக இருக்குது. ஏன்னா நல்லா சாப்பாடு தர்றாரு, திருப்தி அடைய முடியலை. நல்லா ஆண்டவர் நம்மை தாகம் தீர்க்கிறார், ஆனால் பரிபூர்ணப்படலை. வஸ்திரம் கொடுக்குறார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் இருக்கான்னு கேளுங்க. வேறு என்னத்துக்கு திரும்ப திரும்ப ஜவுளி கடைக்கு போகிறீங்க? திரும்ப திரும்ப எதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்க? பாருங்க, வஸ்திரம் கொடுக்குறாரு, ஆனால் ஒருத்தனுக்கும் என்ன செய்யலை, குளிர் விடலை. அப்புறம் கூலியை சம்பாதிக்கிறவன் எதில் போடுறானா, ஓட்டப்பையில் வருமானத்தை வாங்கி ஓட்டப்பையில் போட்டால் அது ஸ்ட்ரெயிட்டாக டாஸ்மாக் கடைக்கு போயிடுது. அப்படி ஒரு பைபாஸ் இருக்குமோ? இருக்குது, ஏதோ தப்பு இருக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுது? அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆனால் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை? நான் உங்களை நிரப்புகிற கர்த்தர், ஆனால் ஏன் நீங்கள் நிரம்பி வழியலை? எனக்கு சொல்லும்போதே ஆவியானவர் அதை பாரப்படுகிறார். இந்த விஷயத்தை குறித்து, நம்மை குறித்து கர்த்தர் பாரப்படுகிறார். என்ன, ஆகவே இந்த மாதத்திற்கும் நீவர நாட்களுக்கும் நம்ம விசுவாசிக்கணும், தேவன் நிரப்புகிறவர். சொல்லுங்கள், தேவன் நிரப்புகிறவர். நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்திடுமே. பாடுங்க, வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி. ஜீசஸ், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. பாருங்க, வேதத்தில் காண்கிற தாவீது என்ற பாத்திரம் அது நிரம்பி வழிஞ்சதுனால அவர் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய பாத்திரமும் அப்படி தேவனால் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறணும். பாத்திரம்னா ஏதோ வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவை நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை தான். உங்கள் வாழ்க்கை தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற வாழ்க்கையாக இருக்கணும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா நம்ம ஆண்டவர் நிரப்புகிறவர், நம்ம ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறவர். 15 நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி விடுற சிவகாசி கார்பரேஷன் கிடையாது. அவர் பைப்பை அடைக்கிறதே இல்லை, வானத்தின் பலகணிகளை அடைக்கிறதே இல்லை. அவர் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறார். சரி, ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். எதினால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார்? முக்கியமான ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒன்று, மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் ஒரு வேளை எதை நினைக்கிறீங்களோ தெரில, ஆனால் ஆண்டவர் சில 3 முக்கியமான காரியங்களை சொல்லி இதனால் நம்ம வாழ்க்கை நிரம்பி இருந்தால் என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது. 2 நாளாகமம் 5:13 கடைசி பாருங்களேன். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. 14 கடைசி, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை சொல்லுங்க, மகிமை நிரப்பிற்று. ஆமாம், இன்றைக்கும் நம்மளை எது நிரப்பணும்? ஆமாம்,
எந்த அளவுக்கு நிரப்பிச்சான்? 14 வசனம் பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. நிற்கக்கூடாமல். அப்போ இந்த மகிமை எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம்ங்கிறத தேவன் இருக்கிறார் என்கிற அந்த ஐடியாலஜி தான் தேவ பிரசன்னம், the presence of God. அந்த தேவ பிரசன்னம் நாம் உணரக்கூடிய விதத்தில் இருப்பது தான் மகிமை. தேவ பிரசன்னம் சொல்லுங்க, நாம் உணரக்கூடிய விதத்தில் இருப்பது தான் மகிமை. புரியுதா? மகிமை என்றால் என்ன? தேவ பிரசன்னம் நாம் உணரக்கூடிய விதத்தில் இருப்பது தான் மகிமை. புரியுதா? பாருங்க, தேவன் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆனால் நம்மளால் உணர முடியுதா? ஏன்னா அந்த மகிமை, அந்த வல்லமையை இந்த ஆசாரியர்கள் பாருங்க நிற்க கூடாமல் போயிற்று. அப்படி ஒரு அவங்க they could feel that. அவங்களால அதை உணர முடிஞ்சது. அந்த வல்லமையை உணர முடிஞ்சா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். ஏன்னா இந்த மேகங்கள் பார்க்குறோம்ல, மேகக்கூட்டங்கள், எல்லா மேகங்களும் மழை ஆவதில்லை. எல்லா மேகங்களும் மழை ஆவதில்லை. இந்த கியூமுலோ நிம்பஸ் அப்படின்னு ஒரு மேகம், ஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னு ஒரு மேகம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மேகங்கள் பலவிதம். இதில் அந்த கியூமுலோ நிம்பஸ்ங்கிற அந்த மேகம்தான் மிக அடர்த்தியாக இருக்கும். மேகம் எப்படி மழையா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நம்ம பார்க்குற மேகம் இருக்குல்ல, அது வந்து நீராவி. ஏன்னா நீராவி மழையாக மாறுவது கிடையாது. அந்த நீராவிங்கிறது ரொம்ப ரொம்ப மெல்லிய வாட்டர் பாடி. என்ன, அது ஒன்றோடு ஒன்று அப்படி சேரணும். சேர்ந்து 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 ரெண்டு விஷயம். ஒன்று, காற்றுல அது தள்ளப்படுற அளவுக்கு அதுக்கு ஒரு வெயிட் வேணும், கீழே விழுற அளவுக்கு வெயிட் வேணும். ஆமாம், முதல்ல இது வெயிட் வேணும், அப்புறம் காற்று வேணும், அப்புறம் ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த சூழல் அதுக்கு வேணும். ஸோ இதுதான் மழையாக மாற முடியும். அப்படி இந்த எல்லாம் சேர்ந்து அடர்த்தி ஆகுது பார்த்தீங்களா, அப்போ தான் அது என்ன ஆகும்? மழையாக மாறும். அதே தான் அந்த தேவ பிரசன்னம். அது இங்கேயும் இருக்குது, வீட்டிலே இருக்குது. ஆனால் அடர்த்தி ஆகும்போது, அந்த தேவ பிரசன்னம் அடர்த்தி ஆகும்போது தான் அது மகிமையாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்போ வெறும் தேவ பிரசன்னத்தில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் என்னவா மாறணும்? அது மகிமை. மகிமை எப்படி இந்த மகிமை இறங்கிட்டு பாருங்க. தேவாலயத்தில் தேவ பிரசன்னம் எப்போதும் என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க. ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது ஆலயம் வஸ்திர தொங்கலால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருந்தாரா? இல்லைங்க, அவர் சொல்கிற ஐடியாவும் அதுதான். அவரால் அந்த மகிமையை உணர முடிஞ்சது. வஸ்திர தொங்கல்னா அப்படியே துணி அங்கே இல்லை, ஆனால் துணி போல என்ன செய்யுது மகிமை? அப்படி வட 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 வடன்னு அந்த மகிமை அவரால் உணர முடியுது. அதுதான் எப்படி இந்த மகிமை இறங்குச்சு. இந்த மகிமை இறங்குன்னா என்ன செய்யணும்? 13வது வசனம் பாருங்க. ஒருமிக்க பூரிகைகளை ஊதினார்கள், அப்புறம் ஏக சத்தமாய். ஏக சத்தம்னா ஒன்று போல சத்தம். அப்புறம் கர்த்தரை துதித்தார்கள். துதித்தார்கள், அப்புறம் ஸ்தோத்தரித்தார்கள், அப்புறம் பாடினார்கள், அப்புறம் சத்தத்தை தொனிக்க பண்ணினார்கள். சத்தத்தை தொனிக்க பண்ணாங்கன்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்கு they lifted up their voice. they lifted up their voiceனா தங்களுடைய சத்தத்தை உயர்த்தினார்கள். இப்போ வால்யூம் எப்படி கூட்டுறோமோ அது மாதிரி ஓன்னு சத்தத்தை என்ன செஞ்சாங்களா? நான் சில நேரம் சொல்கிறேன்ல, சத்தமாக எப்படின்னோடனே நம்ம சத்தமாய் சத்தமாய் சத்தமாய்
சத்தம் உயரலை. சத்தம் உயர்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுறது, மகிமை என்ன செய்யாது, வராது. கவனிங்க, ஒருமிக்க பூரிகைகளை, பூரிகைனா எக்காலம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஏக சத்தம், ஒன்று போல சத்தம் போடுறாங்க. ஒன்று போல ஒருத்தர் சோதரன் 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 சொல்ல, இன்னொருத்தர் சோதராம் 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 சோதரம் சொல்ல, ஒருத்தர். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் மட்டும் சத்தமாக போட்டால் எல்லாம் திரும்பி பார்ப்போம், என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இந்த அப்படின்னு. புரியுதா? சரி, அவர் சத்தம் போடுறாரு, அவர் லெவலுக்கு நம்ம சத்தம் போடுவோன்னு என்ன செய்ய மாட்டோம். இந்த பர்த்திமேயு குருடனுக்கு நடந்த நிலைமை தான். ஏன்னா அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னா அவ்வளோ பேரும் கத்த வேண்டியதானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. என்ன சொல்கிறீங்க, பாரத் மாதாக்கி அப்படின்னா அவ்வளோ பேரும் ஜேங்கிறான்ல. இவங்க திரும்பி பார்த்து சத்தம் போடாதரா, அவன் கெட்ட வார்த்தையாக பேசினா பாருங்க. இன்னைக்கும் அந்த மனநிலை தான் சபையில் இருக்குதுங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் மகிமையை நம்ம உணர முடியாது. ஆனால் சத்தம் போடுறவனுக்கு மகிமை உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தம் போட்டால் தான். இது பெந்தைக்கோஸ்தே சபை, இது மகிமையை அனுபவிக்கிற சபை. இதுக்கு அந்த மகிமை மட்டும்தான் மகிமையை தவிர இங்கே கோபுரமோ சிலுவையோ என்னது சிற்பங்கள், அந்த ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா நிறையா சில ஆலயங்கள் ரொம்ப என்னது கட்டிடக்கலையோடு இருக்கும், ஆர்கிடெக்சுவலாக இருக்கும். அதெல்லாம் இங்கே மகிமை கிடையாது. இங்கே ஒன்று வஸ்திர தொங்கல் இருக்கும், அந்த பிரசன்ஸுடைய அடர்த்தி என்ன செய்யும் இருக்கும். அப்புறம் என்ன அற்புதங்கள், வஸ்திரத்தின் ஓரத்தில் கேன்சர் சுகமாச்சுன்னா இவ்வளோ வஸ்திரம் அடர்த்தியாக இருக்கும்போது எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா நோய்களும் சுகமாகும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம். பாருங்கள், அந்த 12 மணி நேர ஜெபத்தில் எத்தனையோ அற்புதங்கள். ஒரு சகோதரி புதுசாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மார்பில் இருக்கிற கட்டி மறையுது அப்படின்னோடனே அந்த சகோதரி சோதித்து பார்த்துருக்காங்க, கட்டி இல்லை. இருங்க, முடிக்கலை நான். ஏற்கனவே அவங்க ரிப்போர்ட் பார்த்து கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் சொல்லி அவங்க கையில் ரிப்போர்ட் வச்சுருக்குறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எண்ணம், போய் செக் பண்ணுவோன்னு போய் செக் பண்ணதில் ஸ்கேனில் கட்டியே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த மேகம் அடர்த்தி ஆகும்போது அற்புதம் தானா என்ன செய்யும், நடக்கும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நல்லா கர்த்தரை சத்தமா பாடி துதித்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நல்லா முழு பலத்தோட. ஏன்னா இந்த சொங்கி துதி என்ன செய்யக்கூடாது. வாட் இஸ் மீன்ட் பை சொங்கி துதி? சத்தமாய் துதிப்போம், அப்படியே ஒரு மாதிரி தூங்குன மாதிரி தொய்வா இருந்தா வரமாட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஒரு நாள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். மந்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தோம். மந்தமாக இருந்துச்சு. நான் கூட யோசித்தேன், என்னடா கலெக்டர் ஆஃபீஸ் இவ்வளவு மந்தமாக இருக்குது அப்படின்னு. நமக்கு போய் வந்து பழக்கம் இல்லைல்ல. ஆமாம். பிரச்சனை என்னென்னா, நாங்கள் தான் தேவையில்லாமல் அட்வான்ஸாக போய் உட்காந்துருந்துருக்குறோம். அப்படியே நேரம் ஆச்சு. நேரம் ஆக ஆக அப்படியே அடர்த்தி அதிகமாக ஆரம்பிச்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்கள்லாம் அப்படி வர ஆரம்பிச்சா. அப்படி அப்புறம் நாங்கள் எங்களுக்கு அவர் அந்த பியூன் கொடுத்த டைம் வந்து 12:45. 12:45க்கு அவர் என்ன செய்வார்? நமக்கு ஒரு ஐடியா வேண்டாமா? நாங்கள் சாப்பிடாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 மணி 2:30 மணி அப்படி 3 மணி ஆகும்போது, ஐயா நம்மளுக்கு கிடையாது போல் இன்றைக்கி, சும்மா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நம்ம கிளம்புவோம், போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் சொன்னார், இல்லை வந்துடுவார் கலெக்டர் வந்துடுவார், நீங்கள் இருங்க. ஆனால் 3 மணிக்கு அப்புறம் அடர்த்தி ஆச்சு பாருங்கள். 3:45 4 மணி ஆகும்போது கலெக்டர் ஆஃபீஸே என்ன ஆயிடுச்சு, பரபரப்பாயிருச்சு. என்னடா இந்த திருவிழா கூட்டம் மாதிரியா இருக்கு, நம்ம வரும்போது ஒருத்தனும் இல்லை, திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா திடீர்னு வந்தார் கலெக்டர். டிக்கு 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 டிக்குன்னு ஒரே பரபரப்பு.
அந்த நேரம் அங்க இருந்தவங்களுடைய கால்கள் கைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவனுமே சொங்கி மாதிரியே. நாங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி ஹாயா சேரில் அப்படி நான் காலை நீட்டிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இருக்க முடியுமா? அங்கே ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஏகப்பட்ட தாசில்தார்கள், இன்னும் நிறைய விதமான ஆஃபீஸர் எல்லாம் ஃபைலை வச்சுட்டு அட்டென்ஷனில் நிற்கிறான். ஆமாம், ஒரே பரபரப்பு தான். அந்த மாதிரி ஒரு கலெக்டருக்கே இவ்வளவு தேவைன்னா, தேவாதி தேவன் அவர் ஆராதனைக்குரியவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், மிகுந்த கனத்துக்குரியவர். அவர் வரணும்னா நம்ம எந்த அளவுக்கு கம்பீர சத்தத்தோட கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அட்டென்ஷன் எங்கே இருக்கணும்? கலெக்டர் வரும்போது நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா பார்க்க முடியுமா முதல்ல? அல்லது பார்த்தா தான் நான் கலெக்டர் ஆஃபீஸ்குள்ளே போக முடியுமா? நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்க போயிட்டோம். என்கிட்ட சொன்னார் அந்த பியூனு, நீ கவலைப்படாதீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் வந்த உடனே. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இவர் ஏதோ நம்மகிட்ட அடிச்சு விட்றாரு. ஏன்னா இவ்வளோ பேர் கரெக்டாக 4 மணிக்கு வரான்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பேரும் அப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கான். நம்மளே பார்ப்பார், நம்ம டிஸப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே வேடிக்கை பார்க்க போயிட்டேன். கூட்டமாக இருந்துச்சுல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்றான், கலெக்டர் நம்ம தான் கூப்பிட்றாரு. ஆளான இவர் பியூன் சொல்லி வச்சுருந்துருக்காரு, ஆளாக கூப்பிட்றாங்கன்னொன்னே பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுக்கு இடையில எப்படி போக? நல்ல வேலை என்னைய உள்ளேருந்து கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிடியான்னொன்னே நமக்கு வழிவிட்டாங்க. உடனே ராஜா மரியாதை. இதில் நிறைய பேர் உள்ளே வரல. ஆமாம், ஏன்னா அவங்கெல்லாம் நான் சொன்ன வார்த்தையை நம்பிட்டாங்க. நமக்கெல்லாம் கிடைக்காதப்பா, நமக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லை, நமக்கு எப்படி அதை நம்பி வெளியே நின்னவங்க உள்ளே என்ன செய்ய முடியலை, வர முடியலை பாருங்க. அப்போ அந்த மகிமையை நம்ம எதிர்பார்த்து ஆண்டவரை நல்லா துதிக்கணும். கண்ணை மூடி நம்ம சிந்தனை அவர் மேலே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா குற்றாலத்தில் தண்ணி விழுற மாதிரி என்ன செய்யும்? மகிமை நம்ம மேலே விழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ஒரு எதிர்பார்ப்போட. சங்கீதம் 27:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில். எதுக்கு வர்றேன் நான் ஆலயத்துக்குங்கிறாரு சங்கீதக்காரன் தாவீது? அவருடைய மகிமையை பார்க்கணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. எல்லாம் பாருங்க. சபைக்கு எதுக்கு வர்றோம்? சபைக்கு பாரம்பரியமாக வர்றவங்க இருக்கிறாங்க. எதுக்கு வந்தீங்கன்னா ரெகுலராக வருவோம், அதுதான் அதனுடைய ஆன்சர். ஆமாம், பொழுதுபோக்காக வர்றவங்க இருக்கிறாங்க, நண்பர்களோடு அரட்டை அடிக்கிறதுக்கு வர்றவங்க இருக்கிறாங்க, அல்லது வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுக்காக எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறது. சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கேயும் இருக்கிறது இல்லை, வந்து இங்கே வந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் கிளம்பி ஊரை சுத்த போயிடுறது. எப்படியெல்லாம் பாஸ்டருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு பாருங்களேன். அது மாதிரி என்ன சொல்கிறது, சொல்லத்தான் வேண்டியிருக்கு. சைட் அடிக்க வர்றவங்களும் இருக்கிறாங்க. என்ன சொல்ல, எல்லாம் மகிமை எப்படி வரும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லவ் பண்ண வர்றவங்க என்ன செய்கிறாங்க சபையில்? புரியுதா? நீங்கள் எங்கேயும் லவ் பண்ணி தொலைங்க, ஆனால் எங்கே லவ் பண்ணாதீங்க. மகிமை என்ன செய்யாது. ஏலியின் நாட்களில் அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற பெண்களோடு செஞ்ச பாவம்தான் அந்த தேசத்துக்கே சாபமாக மாறிப்போச்சு. மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிற்று. இக்கபோத், மகிமை இஸ்ரவேலை விட்டு. அதனால் ரொம்ப பயபக்தி தேவை. இது ஆலயம், இது பரிசுத்த ஸ்தலம். பழைய ஏற்பாட்டு நாட்களாக இருந்தால் கர்த்தர் அடிப்பார். பெட்டியை திறந்து பார்த்துருக்காங்க. பெட்டி எவ்வளோ பெருசு, 3க்கு 3 ஒரு டேபிள் சைஸ் தான் பெட்டி. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எத்தனை பேர் திறந்து பார்த்துருப்பான்? ஒரு 4-5 பேர் திறந்து பார்த்துருப்பாங்க. வேதம் சொல்லுதா, கர்த்தர் அடித்தார், 57,000 பேர் செத்தான். எத்தனை பேர்? ஏன் இதெல்லாம் பைபிளில் போட்டு தெரியுமா? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர்.
அதனால் அதாவது மகிமை இறங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இறங்கலைன்னா நமக்கு நன்மை கிடையாது. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? பத்தியலா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? பத்தியலா? பயம் இருக்குல்ல. ஆசீர்வதிக்கும்படி அவர் வர்றது ஓகே, எதையாவது தேவையில்லாத பார்த்தானா அடிச்சு விடுவார். புரியுதா? அதனால தான் அவரும் இருக்கு. ஆனால் நமக்கு லாஸ் நமக்கு தான். ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திர கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை வேணுமா வேண்டாமா? அப்போ தேவனுடைய விடுதலை கடந்து வருகிறதற்கு நாம் தடையாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கோபாக்கினியை நம்ம சந்திக்க வேண்டும் பாருங்களேன். சிறியர் ஒருவனுக்கு ஒருத்தன் இடரல் உண்டாக்குனா கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில், அதுவும் கரையில் போட்டுறக்கூடாது, ஆழத்தில். ஆமாம், பாருங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கிறாருன்னா அதை எந்த அளவுக்கு அவர் ரொம்ப கன்சர்னாக இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் சபைக்கு வர்றீங்களா, மகிமையை பார்க்கணுங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே, எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது சபையில், ஏசப்பாவை நான் பார்க்கணும், அவர்கிட்ட அற்புதத்தை நான் வாங்கணும், அந்த ஒரு இதில் இருந்தால் நிச்சயமாக மகிமை உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும்? நிரப்பும். ரெண்டாவது, யோவேல் 2:23, ரெண்டாவது, நம்மை கர்த்தர் வருமானத்தினால் நிரப்புகிறார். வருமானம். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடும். இந்த தானியம் திராட்சரசம்ங்கிறது அவங்களுடைய வருமானம். பலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய வருமானம் எது? தானியங்களும் திராட்சை ரசமும். இப்போ தானே பணம், முந்திலாம் பொருள் தானே, விளைய வைக்கப்பட்ட பொருள் தான் உங்களுக்கு வருமானம். ஸோ இன்றைக்கி நமக்கு பணம். அப்போ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டு பணத்தினால் நிரம்பும், நம்ம பர்ஸு தலையான மாதிரி என்ன செய்யும்? பெருசாகும். எத்தனை பேருடைய பர்ஸு பெருசாக இருக்குது? எத்தனை பேருடைய, அதாவது சிலமே சிட்டையாக வச்சுருப்பான். என்ன சிட்டைன்னு கேட்டிங்கன்னா கடன் சிட்டை. அதனால பர்ஸு இவ்வளோ தலான மாதிரி என்ன செய்யும்? அதை சொல்லலை. பர்ஸு வழிந்தோடும். உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளி. கொஞ்சம் உதவி செஞ்சாதான் என்ன? சரி, பாஸ்டருக்கு தான் விற்குது, நம்மளாவது எடுத்து கொடுப்போம்னு வர்றீங்களா? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பட்சித்த பச்சை புழுக்களும் பட்சித்த உங்களுக்கு நான் திரும்ப. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். நீங்கள் இழந்ததை திரும்ப என்ன செய்வீங்க? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள். ஏது ரொம்ப வெட்கத்தை உண்டு பண்ணுது? கடன். கடன் பெரிய வெட்கத்தை உண்டு பண்ண. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் கொடுப்பாய். ஆமாம், நம்மகிட்டயே வந்து கடன் கேட்பான். ஏன்னா நம்ம பர்சு தான் பிரிங்கிட்டு நிற்கிற. நம்ம என்ன செய்யக்கூடாது? இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு அப்படின்னு கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்காருல. அதனால் ஒரு 1000 ரூபா இருக்கிறாங்கன்னா, ஏக்கா என்கிட்ட இருக்கிறத தாரேன், இந்தாங்க, இவ்வளோ தான் கொடுக்கும்படி இருக்குது. நீ உங்களை இன்னும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சிருந்தான்னா 10,000 ரூபா கேட்டால் ஒரு 1000 ரூபா. சரிக்கா, நான் சொல்கிறது இத்தனை பேருக்கு புரியுது? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்? அல்லேலூயா. நமக்கு பதில் சொல்கிற விதம் எதெல்லாம் சொல்லி தர வேண்டிய பாருங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னு என்ன சொல்லணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? அதனால் என்ன நம்மகிட்டே வந்து காசு கேட்குறான், என்ன செய்ய? ஆண்டவர் என்னுடைய களஞ்சியத்தை, என்னுடைய வீட்டில் திராட்சை ரசம் என்ன செய்யுது? ஓடுது. திரும்பி பார்க்குறேன், என்ன இவங்க வீட்டில் மட்டும் ஆசீர்வாதம் ஓடுதுன்ட்டு வந்து கேட்குறான். இல்லவே இல்லைன்ட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் அனனியா சப்பீரால் மாதிரி போக வேண்டிதான். ஏன்னா உலகத்தானே சொல்கிறான், நெகட்டிவாக பேசக்கூடாதான். அதனால் இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது.
ஆமாம் ஆமாம், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. டப்பா காலியாக இருக்குது, பர்ஸு காலியாக இருக்குது, அக்கௌண்ட்டு எம்டியாக இருக்குது. பாருங்கள், அப்படி சொல்லணுமா? நம்ம அப்படி சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் தான் எப்போதும் நிரப்பிக்கிட்டே இருக்கிறவர். காலையிலே போய் சட்டியை பிடிங்க, அவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். சரி, வரவுக்கு மிஞ்சின செலவு தான் நம்மளை கடனில் கொண்டு என்ன செய்யுது, விடுது. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி, நமக்கு என்ன நியமிக்கப்பட்ட சம்பளம் இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் மீதம் எடுக்கத்தக்க அளவுக்கு நம்மை நிரம்பி வழிய செய்கிறவர். யோவான் 6:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 5 அப்பம் 2 மீனை வச்சு தான் என்ன, ஆமாம், கடைசியாக பாருங்கள், அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே, சொல்லுங்கள், மீதியே நிரம்பி இருக்குதுன்னா பாருங்களேன். சரி, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் போட்டிருக்கா முதல்ல அந்த வசனத்தில். சரி விட்டுருங்க, நான் முதலே சொன்னேன். கர்த்தருக்குள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா முதுக தட்டி சொல்லுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். மணியை பார்க்காதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன்கிறான். 6 மணியை பார்த்தா என்ன ஆகிறது? அதனால் மகிழ்ந்து, என்ன அர்த்தம் மகிழ்ந்து களி கூறுங்கள்னா? என்ன அர்த்தம்? அதாவது ஒரு குழந்தை எப்படி தாயிடம் சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி கர்த்தரோட நம்ம இருக்கணும். ஹலோ, குழந்தை எப்படி இருக்கும் தாயிட்ட? தாயின் மடியில் குழந்தை போல திருப்தியாய் உள்ளேன், கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. இதை 2 வாரத்துக்கு முன்னாடி பாடணும்னு நினைக்கிறேன். இது உண்மையான அனுபவமாக நமக்கு என்ன செய்யணும், இருக்கணுங்க. ஒரு குழந்தை ஏன் தாயிட்ட சந்தோஷமா இருக்குது சொல்லுங்க தாய்மாரே? அதாவதுங்க, அந்த குழந்தைக்கு தாயுடைய ஸ்மெல் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அப்படின்னா, இவள் எனக்குரியவள், என்னுடையவள் அப்படிங்கிற அந்த ஒரு, புரியுதா? இயேசு யார்? அது அரவிந்துக்குரியவர். இயேசு யார்? அவங்களுக்குரியவர், இவங்களுக்குரியவர். அவர் என்னுடையவர். என்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் உணர்வு வருதோ அப்போதான் பாருங்க. அதனால தான் யார்கிட்ட போனாலும் சரி, தாய்கிட்ட வந்தோடனே அதுக்கு அப்படி ஒரு இளைப்பாறுதல். அதுதான் தாயின் மூஞ்ச கூட என்ன செய்யாது, பார்க்காது. ஆனால் அதுக்கு ஸ்மெல் தெரியும். இவள் என்னுடையவள். பாருங்க, இவர் என்னுடைய. யாரு? நீங்கள் வேற யாரையும் நினச்சிடாதீங்க தயவு செய்து. நான் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். பாருங்க, அப்புறம் தாயிட்ட அப்படி என்னங்க இருக்குது? அரவணைப்பு இருக்குது. நம்முடைய தேவன் நம்மளை அரவணைக்கிறாரா இல்லையா? ஆமாம். பாதுகாப்பு இருக்குதுங்க. அந்த பிள்ளைக்கு தாயிட்ட வந்தோடனே என்ன ஃபீலிங் வரும்? இனி எந்த திருடனும் என்ன திருட முடியாது, இனி எந்த கட்டெரும்பு சித்தெரும்பு ஒன்றும் என்னை கடிக்க, ஒரு கொசுவை கூட கடிக்க இந்த தாய் விடமாட்டா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு, அது மாதிரி தன்னுடைய தேவைகளை குறித்து அதுக்கு கவலையே இல்லை. ஏன்னா தாயிட்ட இருக்கிற வரைக்கும் தாய் கொடுத்து குண்டாக்குறதுலையே தான் குறியா இருப்பாளே தவிர என்ன ஒரு நாளும் தாய் என்ன செய்ய மாட்டா. புரியுதா? அதனால தேவன்ட்ட இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும் நமக்கு. ஏன்னா தாயின் மடியில் குழந்தை போல, அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. எவ்வளோ ஒரு அற்புதமான விளக்கத்தை ஆண்டவர் இந்த காலவேளை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. ஆகவே இந்த எல்ஷடாய் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய ஒரு அர்த்தம் தெரியுமா? த ஒன் ஹூ நரிஷஸ், சப்ளைஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த விளக்கம். அவர் தான் எல்ஷடாய், சர்வ வல்லவர்னு நம்ம பாடுறோம்ல. அந்த ஷடாய், ஏல்ங்கிறது தேவன். ஷடாய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, த ஒன் ஹூ நரிஷஸ்னா நம்மை போஷிக்கிறவர், சப்ளைஸ்னா தேவைகள்லாம் சந்திக்கிறவர். அடுத்து ரொம்ப சூப்பர் வார்த்தை சாட்டிஸ்ஃபைஸ்னா என்ன அர்த்தம்? நம்மை திருப்தி ஆக்குகிறவர்.
ஆமாம், உள்ள குடித்த பால் தாய்மாருக்கு தெரியும். உள்ள குடித்த பால் வெளியே வர்ற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். எங்க அப்படிப்பட்ட நல்ல தாய்மாரெலாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இது, ஐயோயோ, எல்லாம் வளர்த்துட்டதுனால மறந்து வச்சு உங்களுக்கு. சரி, மன்னிச்சு விட்டுறேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பேதுரு சிறைச்சாலையில் எப்படி இருக்கான்? சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன அது எத்தனாவது அதிகாரம்? 12வது அதிகாரமா? 3வது முடிச்சிடுறேன். தேவ ஆவியினால நிரப்புவார். யாத்திராகமம் 35:30. மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் கவனிங்க, விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், அப்புறம் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை, சொல்லுங்க, தேவ ஆவியினால் என்னை கர்த்தர் நிரப்புகிறார். சொல்லுங்க, தேவ ஆவியினால் கர்த்தர் என்னை எதுக்கு நிரப்புறாரு? இவன் பாருங்க, யோசித்து செய்கிற ஆற்றல். ஏங்க அபிஷேகம் பெற்றவங்களும் ரல்லையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு பெற்றீங்க? எதுக்கு பெற்றீங்க? அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு யோசித்து செய்கிற ஆற்றலை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்படி ஒன்றும் தெரியலையே, அப்படித்தானே யோசிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. சொல்றேன் பின்னாடி. யோசித்து செய்கிற ஆற்றல், அப்புறம் வினோதமான வேலைகளை செய்கிற ஆற்றல்னா என்ன அர்த்தம்? அதாவது திடீர்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு புது டிஷ்ஷு நீங்கள் இது வரைக்கும் யோசித்திராத ஒன்று சொன்னாலும், அப்படியா பண்ணிடலாம், பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல், அதாவது உள்ள ஒரு என்லைட்மெண்ட்டு. எந்த ஒரு வேலையை சொன்னாலும் அது வினோதமானது தான். தெரியாதுன்னு அபிஷேகம் பெற்றவன் எந்த வேலையை கொடுத்தாலும் தெரியாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் நமக்குள்ள இருந்து சகலத்தையும் நமக்கு போதிக்கிறவர். அப்புறம் போட்டிருக்கு ஞானம் புத்தி அறிவு. சத்தமா சொல்லுங்க, ஞானம் புத்தி அறிவு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம தான் ஸ்கூல் டாப்பரா இருக்கணும், காலேஜ் டாப்பரா இருக்கணும். இருக்கியான்னு பக்கத்துல மூஞ்ச பார்த்து கேளுங்க. சகலவித வேலைகளையும் செய்யும்படியான ஆற்றல், சகலவித வேலைகளையும் செய்யும்படியான ஆற்றல். பாருங்க, நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனால் எந்த அளவுக்கு அபிஷேகம் இருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் வெளியே கிளம்பி வர்ற அளவுக்கு நமக்குள்ள அந்த அபிஷேகம். அதுக்கு தான் நிரம்புங்க. நாங்கள் நடத்துகிறோங்க, நீங்கள் நிரம்பவே மாட்டேங்கிறீங்க. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். வீட்டில் நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? அப்போ மெல்ல பேசியும், நல்லா சத்தமாக பேசுறதுக்கு தான் சர்ச்சு. அந்த மாதிரி சர்ச்சில் ஜெபம்னாலே நல்ல வாயை திறந்து சத்தமாக அந்நிய பாஷை என்ன செய்யணும்? அப்போ தான் ஆவி நிரம்பும். கவனிங்களேன், இந்த நீராவி இன்ஜின் பார்த்துருக்கீங்களா? நீராவி நம்ம எங்கே பார்த்துருக்கேன், முந்தி இருக்கிற ட்ரெயின் நீராவி இன்ஜின். நீராவி அந்த தண்ணி பாயிலிங். ஸோ அதுக்கு சாதாரணமாக பாயிலிங் பாயிண்ட் எது? 100 டிகிரிக்கெலாம் அப்படி கொதிநிலைக்கு அந்த நீராவி எழும்பும். நீராவி இன்ஜினுக்கு 300 டிகிரி வேணுமா? 300 டிகிரிக்கு அது எழும்பினோடனே அந்த நீராவி எழும்புதுல, அது அந்த பிஸ்டனை அழுத்துற அளவுக்கு ப்ரெஷர் வெளியே வரும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, குக்கரில் எப்போ விசில் வருது? உள்ள நீராவிகள் சேர்ந்து ஒரு அழுத்தம் உண்டாகும் போதுதான் விசில் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழுத்தம் உண்டாகணும். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது தான் உங்களுக்குள்ள இருந்த ஞானம் வெளிப்படும், புத்தி வெளிப்படும், அறிவு வெளிப்படும், விவேகம் வெளிப்படும். ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 41:39 பாருங்க. ஆதியாகமம் 41:39. பார்வோன் யோசேப்பை நோக்கி என்ன சொல்றான்? இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல ஞானம் உள்ளவன் வேறொருவனும், சொல்லுங்க, அவன் மனுஷன் தானே யோசேப்பு.
ஆனால் அவனுக்குள்ள ஞானமோ விவேகமோ எப்படி வெளியே வருது? உள்ள இருக்கிற ஆவியானவர் பிரஷரா கொடுத்த உடனே வர்ற வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருது. ஐடியா வருதுங்க. ஐடியா ஐடியா தொழில் முனைவோர் அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்த காலத்தில், என்டர்பிரனர்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டில் பல 1000 கோடி வச்சுருக்காங்களாம். எத்தனையோ முதலாளிகள் உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோடி கோடியாக தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் என்ன வரணும்? ஐடியா வரணும். ஐடியாவா வருது? ஒரே தலையில் இடியாத்தான் என்ன செய்யுது? நாமளும் உட்காந்து யோசித்து பார்த்தா என்னென்னமோ யோசனை ஓடுதே தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் என்ன செய்ய மாட்டேங்கி. ஆனால் நீங்கள் நல்ல ஆவியில் நிரம்புங்க. வர ஒன்றும் வேண்டாம், மணிக்கணக்காக ஆவியில் நல்லா நிரம்பிக்கிட்டே இருங்க. ப்ரெஷர் வெளியே வரும் பாருங்க. உங்களுக்குள்ள இருந்த ஞானம், விவேகம், அறிவு, புத்தி, ஒரு வெளிச்சம், எதிர்காலத்தை குறித்த பார்வை, தீர்க்க தரிசனமான எண்ணங்கள், சிந்தைகள், வார்த்தைகள், என் பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி கூட உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டுருவாருங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவர் அவ்வளோ பவர்ஃபுல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன கொஸ்டின் வரப்போகுதுங்கிறத கூட சொல்லி கொடுத்துருவாருங்க. ஏன்னா அவர் மறைபொருள்களை புரியுதா நான் சொல்றது? ஆனால் ப்ரெஷர் வரணும்ல. வேற ப்ரெஷர் தாங்க வருது. வர்ற ப்ரெஷரையும் மாத்திரையை போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நல்ல ஆவியில் நிரம்புங்க. ப்ரெஷர் வெளியே வரணும். அப்போ யாரை தேவன் நிரப்புவார்? வெறுமையானவர்களில் கத்த. இந்த காலை வேளையில் உண்மையிலேயே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கூடுதலாக கூட உட்கார்ந்துருக்கிறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம், என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம். கவனிங்க, எதை நோக்கி காற்று அழுத்தம் உண்டாகும்? வெற்றிடத்தை நோக்கி. காற்றழுத்தம் எதை நோக்கி நகரும்? வெற்றிடத்தை நோக்கி. அது போலதான் வெறுமையான பாத்திரமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஏங்கி கடந்தோம்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? தாழ்த்தணும். ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லுவாங்கல்ல, குறை கூட ஒரேடியா சலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சத்தமே இல்லாமல், ஏசப்பா ஏதாவது தாங்கப்பா, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையா அப்படியே இருந்தோம்னா நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? நிரப்புவார். அப்படி நிரப்பும் போது எப்படி நிரம்பும் தெரியுமா? வெறும் வலை அலசிக்கிட்டு இருந்த பேதுருவை கர்த்தர் கூட்டு போய் 2 படகு நிறைய கண்ணு செஞ்சார், மீனை கொடுத்தாருங்க. ஆமாம், இந்த மாதம் நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். நம்ம நிரம்பி மற்றவங்களை நிரப்புற அளவுக்கு என்ன செய்ய போகிறார்? நிரப்ப போகிறார். ஸோ இதுக்கு தேவை இயேசுவோடு உள்ள அந்த உறவு. 3 காரியம் செய்யணும். 1, நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். 2வது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியில் நம்ம என்ன செய்யணும்? நிரம்ப வேண்டும். அப்பொழுது உங்கள் பாத்திரம் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?